என்னடி ஏதாச்சும் பண பிரச்சனையா? வேணும்னா என்கிட்ட கேளு, நான் தரேன். இல்லை விஜிதா, அதான் இன்னைக்கு பேமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறல்ல, அங்கேயே வாங்கிக்கிறேன். என்னடி பை சான்ஸ் பண்ணலன்னா என்ன பண்ணுவேன்? அப்போது இன்னைக்கு பேமெண்ட் பண்ண மாட்டாங்களா? அவ்வளவுதானே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு. அதில் விஜிதா, தங்கச்சி காலேஜ் ஃபீஸ் கட்டணும், அதான். அவ்வளவுதானா? இதை என்கிட்ட கேட்குறதுக்கு என்னடி தயக்கம் உனக்கு? இந்த ஃபீல்டில் நம்ம எத்தனை வருஷமாக ஒன்றா இருக்கிறோம். அவ்வளவுதானே என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்பு. சரி போ. ஐயோ கோச்சிக்காத விஜிதா, எப்படி அடிக்கடி உன்கிட்டயே கேட்குறது? தயக்கமாக இருக்குல்ல? தயக்கமாக இருக்கா? ஏன், நான் உன்னோட ஃப்ரெண்ட் இல்லையா? ஃப்ரெண்டு தான், அதான் தயக்கமாக இருக்குது. நான்லாம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தயக்கப்படுவாங்கன்னு கேள்விப்படவே இல்லையே. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் அதிகமான உரிமை எடுத்துக்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். போ, நான் கோவமாக கிளம்புறேன். ஐயோ ப்ளீஸ் விஜிதா, ப்ளீஸ் டி, என் செல்லம் இல்லை, ப்ளீஸ். உன் ஃப்ரெண்டை இந்த ஒரு தடவை மன்னிச்சிடு. அடுத்த தடவை எனக்கு என்ன வேணும்னாலும் உன்கிட்ட தான் வந்து நிற்பேன். நிஜமாவா? ஆமாம், நிஜமாக தான். அப்போ சரி. இந்த சின்ன விஷயத்துக்கு ஏண்டி இவ்வளோ கோவப்படுற? மூக்கு மேலே வந்துடுதுக்கும். பிரியா, இந்த ஃபீலிங் எல்லாம் உனக்கு புரியாது. என்ன புரியாது? யாருமே இல்லாத எனக்கு என் மேலே நீ அக்கறை எடுத்துக்கிறது, உரிமை எடுத்துக்கிறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? உனக்கு தெரியும் தானே நான் எங்கே இருந்தேன்ட்டு. அனாதை இல்லத்தில் வளர்ந்த எனக்கு இந்த பாசம், அக்கறை, அப்புறமா நீ என்கிட்ட எடுத்துக்கிற உரிமை, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. இதுக்காகத்தான் நான் ஏங்குறேன். அந்த தனிமை அதெல்லாம் என்னால் விவரிக்கவே முடியாதுடி. விஜிதா? ஆமாம் பிரியா, நான் அன்புக்காக அவ்வளவு ஏங்குறேன். நான் அன்பு கொடுக்க தயாராக தான் இருக்கேன். எனக்கு தான் அது ரிட்டன் வரமாட்டேங்குது. முட்டாள், இனிமேல் இப்படியெல்லாம் பேசுனேன் அப்புறமா பார்த்துக்கோ. உனக்கு நான் இருக்கேன்டி, என்னோட குடும்பம் இருக்குது, அம்மா இருக்காங்க, என் தங்கச்சி இருக்கா. நீ எதுக்குடி யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணுற? அப்புறமா பாரு, நீ கொடுக்குற அன்பை விட டபுள் மடங்கு அன்பு கொடுக்குற மாதிரி தான் ஒரு ஆள் உனக்கு கிடைக்கும். பார்க்கலாம் பார்க்கலாம். அவன் எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கானோ? எங்கே சுற்றி வந்தாலும் கரெக்ட் டைமுக்கு உங்ககிட்ட வந்துடுவான் பாரு. எனக்கும் ஒரு ஃபேமிலி கிடைக்குமா பிரியா? அன்பான ஹஸ்பண்ட், அழகான குழந்தைங்க, இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா? கிடைக்காம என்னடி, கண்டிப்பாக கிடைக்கும். நீ எதிர்பார்த்த லைஃப் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி கிடைச்சாலும் உன்னை மட்டும் நான் விடவே மாட்டேன். நானும் உன்னை விட மாட்டேன். சுனி, ஏ சுனி, எங்க போனா இவோ? சுனி, இது என்னடி அதிசயமா இருக்கு? ஏமா, என்னாச்சு? இல்ல, நீ புக் எடுத்து வச்சு படிச்சுன்னு இருக்கியே, அதான் கேட்டேன். நான் படிச்சா என்னவா? படிச்சா தப்பில்ல, ஆனா நீ படிக்கிறியே, அதான் ஆச்சரியமா இருக்கு. உங்க அப்பா கிட்ட பந்தயம் போட்டேன்னு ஒரே காரணத்துக்காகவா இப்படி உட்காந்து படிக்கிற? ஐய, நீங்க வேற, அப்பா கிட்ட பந்தயம் போட்டதுக்காகவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன, அதுக்கு இல்லையா? அப்புறம் நான் படித்து நல்ல மார்க்ஸ் எடுத்தேன்னா வர்ஷினி அக்கா கூடவே சென்னை காலேஜில் சேர்றேன்ல. ஆமாம். எதுக்குன்றீங்க? எதுக்கு? என்னோட ஃபேவரட் ஹீரோ விக்ரம் சாரை பார்க்க தான். அடியே, அந்த மனுஷன் இப்போவே என்னை கிழின்னு கிழிக்கிறாரு. என்னால் தான் நீ இப்படி ஆனான்னு. இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சிச்சு, என்னையும் உன்னையும் ரெண்டு பேரையும் உண்டில் நாக்கிடுவார். விக்ரம பார்க்குறாளாம், விக்ரம. ஒழுங்க படிக்கிற வேலையை பார். நீங்கள் மட்டும் பிரபுவை விரும்பலாம், நான் விக்ரம விரும்பக்கூடாதா? போமா. உனக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து ரொம்ப ஆயிடுச்சு. நீயாச்சும் உங்கள் அப்பாவாச்சு. அதெல்லாம் நீ கவலையே படாதம்மா, நான் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவேன். ஆகணும், கண்டிப்பாக ஆகணும். போய் போய் அந்த பையன் தலையில் போட்டு சத்தியத்தை பண்ணியிருக்கியேடி. நீ விக்ரம பார்க்கறதுக்கு பாஸ் ஆகிறியோ இல்லையோ, போட்ட சத்தியத்துக்காவது பாஸ் ஆகிடுறீ. டோன்ட் வரிமா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்ன பார்த்துக்கிறியோ, உங்ககிட்டயும் உங்கள் அப்பா கிட்டேயும் என்னால் பட முடியல. கடவுளே, நீ தான்ப்பா இந்த ரெண்டு பைத்தியத்துக்கிட்ட இருந்தோம் என்னை காப்பாற்றணும். விக்ரம், உங்களை பார்க்க நான் வந்துக்கிட்டே இருக்கேன். என்ன புது டைரக்டர், பயங்கர பிஸியோ? போதும் விஜிதா, கலைக்காத. ஏண்ணா, என்னாச்சு? ப்ரொடியூசரால ஒரு சின்ன இஷ்யூமா. இன்னைக்கு சால்வ் ஆயிடுமா இல்லையா? தெரியல, அதுக்கு நம்ம விக்ரம் சார் தான் மனசு வைக்கணும். ஏன் அவினாஷ், என்னாச்சு?
நம்ம விக்ரம் சார் செலக்ட் பண்ண ஹீரோயினை வேண்டான்னு சொல்லிட்டு இந்த ப்ரொடியூசரே வேற ஒரு ஹீரோயினை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஐயோ, ரெக்கமெண்டேஷனா? விக்ரம் சாருக்கு ரெக்கமெண்டேஷனே பிடிக்காது. அது ஒன்று. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டோரிக்கு ஆப்ட் ஆகாத ஹீரோயின் அவங்க. பாவம், லோக்கியோட ஃபஸ்ட்டு பிக்சர் இதே இப்படி சொதப்புது. அதில் தான் இவன் சரியான கடுப்பில் இருக்கான். அப்போ ஃபைனலாக என்னதான் ஆச்சு? இன்னும் எந்த நியூஸும் இல்லை. அந்த ப்ரொடியூசராக மனசு மாறினா தான் சரி. விக்ரம் சார் பற்றி தெரியும் தானே, அவர் எதுக்குமே அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார். காம்ப்ரமைஸ் வந்து சுத்தமாக கிடையாது. ஆமாம் ஆமாம், அவரை பற்றி தான் நல்லா தெரியுமே. லோக்கி சொல்லுங்கள் சார். விக்ரம் சார் சொன்ன மாதிரியே ஹீரோயினை மாற்றிடலாம். நிஜமாவா சார்? ஆர் யூ ஷுர்? அப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிட்டப்புறம் மறுபடியும் சேஞ்ச் பண்ண சொல்ல மாட்டீங்களே? இல்லை இல்லை, இனி நான் சேஞ்ச் பண்ண சொல்ல மாட்டேன். அண்ட் நான் ஸ்டோரியில் எந்த விதத்துலையும் தலையிட மாட்டேன். லோக்கி, உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் பண்ணலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பிலீவ் மீ, இந்த படம் என்னையும் சரி உங்களையும் சரி எங்கேயோ கொண்டு போகும். என்னோடய ஸ்கிரிப்டில் எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குது சார். ஓகே ஓகே. அதே போல் இந்த லத்திகாக்கும் விக்ரமுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று ரெடி பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சார், கண்டிப்பாக செஞ்சிடறேன். ஓகே சார், அப்போது ஷூட்டிங் வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது தானே? ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் கிளம்புறேன். சரிம்மா, அப்புறம் ஏன் இங்கே நிற்கிறீங்க? போங்க, போய் உங்களோட மேக்கப் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே அவி. சரிங்க அண்ணா. என்னையே வட கார்னர் பண்ணுறீங்க? ஏன்னா அந்த விக்ரமுக்கு பெரிய மன்மதன் நினப்பு. ஏதாச்சும் ஒரு ஃபேக்கான நியூஸை வைரல் பண்ணான்னா இவன் இடமே காலி. இவனை விட்ட வேற ஹீரோ இல்லைன்ற நினப்பு இவனுக்கு. இருங்கடா, உங்களுக்கெல்லாம் எங்கே அடித்தா வலிக்குமோ அங்கே அடிக்கிறேன். சாந்தி, உனக்கு இதில் எந்த வருத்தமும் இல்லையே? எதுலங்க? இல்லை, இடம் வாங்குறத பற்றி, இல்லை ஏதாச்சும் வாங்கணும்னா என் தம்பிக்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணுறேனே, அந்த விஷயம் பற்றி தான். எனக்கு என்னங்க பிரச்சனை இதில்? உங்கள் சொத்து, நீங்கள் அண்ணன் தம்பிங்க டிஸ்கஸ் பண்ணின்னு வாங்குறீங்க. எனக்கு தெரியாது சாந்தி, சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். நான் என்ன பரவாயில்ல, எங்கள் அம்மாவை பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்குது. ஆனால் என் தம்பி அப்படி இல்லை. என் தம்பி பிறந்த உடனே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. நாங்கள் 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தோம். அதான் நான் அப்பத்துலேருந்து எதுனாலும் அவன்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுறது. அவனும் அதே மாதிரி தான். எனக்கு தெரியாதாங்க. நான் அவன்கிட்ட கேட்கனே தவிர அவன் அதை பற்றியெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். எது செஞ்சாலும் சரிண்ணான்னு தான் சொல்லுவான். தம்பி பற்றி எனக்கு தெரியுமேங்க. நீங்கள் வாங்குகிற சொத்தை பற்றியெல்லாம் எனக்கு எதுவும் கவலை இல்லைங்க. அதை நீங்கள் யார் பேரில் வாங்கினாலும் எனக்கு சந்தோஷம்தான். எல்லாமே நம்ம குடும்பம் தானே. ஆமாம் சாந்தி, நம்ம பசங்க 3 பேருக்கும் நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும். அதுதான் என்னோட ஒரே குறிக்கோள். 3 பேருன்றது கரெக்டு தானே? ஆமாங்க, சுனியும் நம்ம பொண்ணு தானே. அவளுக்கு தாங்க நல்ல ஜாம்னு பண்ணணும். வீட்டோட கடைக்குட்டி அவ தானே. ஆமாம், அவகிட்ட யார் வந்து மாட்ட போறானோ தெரியல. சரியா சொன்னீங்க. நளினி, வாங்கம்மா. என்ன இந்த பக்கம் கொஞ்ச நாள் ஆளையே காணோம்? ஆமாம், எங்கே உன் பசங்களை காணோம்? அது இருக்கட்டும், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. ரொம்ப நாளாக இந்த பக்கம் ஆளையே காணோம். ஐயோ அதுவா, உன் வீட்டுக்கு வந்தாலே என் மருமக திட்டாடி. ஏன், நான் என்ன செஞ்சேன் உங்கள் 2 பேரையும்? உன் பெரிய பொண்ணு அது ஏதோ சினிமாவில் வேலை செய்கிறாளாமே. ஆமாம், அதுக்கு என்ன? என் மருமக சொல்கிறா, சினிமாவில் வேலை செய்கிறவங்களாம் சரியாக இருக்க மாட்டாங்களாம். அதனால உன் வீட்டுக்கு வந்தா எனக்கு கஞ்சி ஊற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாடி. அதனால தான் இவ்வளோ நாளாக உன் வீட்டு பக்கம் வரல. இப்போ மட்டும் ஏன் வந்தீங்களா? மனசு கேட்கலடி, அதான் ஒரு 8 பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரி, அவங்க சொன்னதுக்கு உங்களை கோச்சிக்கணும் ஆகுதா? சரி, சாப்பிட்டீங்களா இல்லையா? அதெல்லாம் ஆச்சரியம்மா. இப்போ நான் எதுக்கு வந்தேன்னா, உன் பெரிய பொண்ணுக்கு எங்கேயாச்சும் வரம் பார்க்குறியா என்ன? இல்லைம்மா, இப்போதைக்கு அதெல்லாம் எதுவும் இல்லை. ஏண்டி, காலத்துக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் என்னவா? அவளுக்கும் வயசாயிட்டே போகுதில்ல. நீங்கள் சொல்கிறது சரிதான். இருந்தாலும் சின்னவ படிக்கிறாளே, அவளோட படிப்புக்கு இவ தாம்மா பணத்தை கட்டுறா. அதுக்காக எத்தனை நாள் என்னை வீட்டில் வச்சுன்னு இருக்குவேன்? இப்போதைக்கு அதை பற்றியெல்லாம் நான் யோசிக்க கூட இல்லைம்மா. கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருந்தால் போதுமா? அதுக்கு பணம் நகை எல்லாம் வேண்டாவா? இப்போ கேட்குறது என்ன சாதாரணமாவா கேட்குறாங்க? கல்யாணத்துக்கு பணம் வேணும், நகை வாங்கணும், மாப்பிள்ளைக்கு செய்ய பணம் வேணும், இத்தனை இருக்குதேம்மா. அதுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குடி. அவங்க ஏதாச்சும் பொண்ணு இருக்கான்னு கேட்ட உடனே உன் பொண்ணு தான் எனக்கு ஞாபகம் வந்தா. எதுவும் செய்ய வேண்டாமா, பொண்ணு கொடுத்தா மட்டும் போதும்ன்றாங்க. என்ன சொல்கிற? அப்படியா? சரிம்மா, நான் இந்த விஷயத்த அவகிட்ட சொல்லி பார்க்குறேன். அவள் என்ன சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரிய போகுது?
நீ கேட்டா வேண்டான்னு தான் சொல்லுவா. ஒரு அம்மாவா நீ தான் முன்னாடி நின்று இதெல்லாம் பண்ணணும். அது சரி, அது ஏம்மா எதுவுமே வேண்டான்றாங்க? மாப்பிள்ளை எப்படியோ? பையன் தங்கமான பையன்டி. பையனுக்கு அப்பா அம்மா ஒரு அக்கா. அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவ எப்பனா ஒரு முறை தான் வருவா. பையனோட அப்பா அம்மாவும் தங்கமானவங்க. அப்புறம் ஏம்மா எதுவும் வேண்டான்றாங்க? பையன் தான் நல்லா சம்பாதிக்கிறான்ல, அப்புறமே எதுக்கு? அவங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி சாதுவான ஒரு பொண்ணு தான் வேணும்னு கேட்டாங்க. உன் பொண்ணு அப்படிதானே இருப்பா? வாய் மூடனா திறக்க மாட்டாளே. ஆமா, பெரியவ அப்படிதான். சின்ன குட்டி தான், ரொம்ப வாயாடுவா. அவளோட படிப்பு முடியட்டும், அவளுக்கும் நான் ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்க்குறேன். இப்போதைக்கு உன் பெரிய பொண்ணுக்கிட்ட இதை பேசி இதுக்கு சம்மதம் வாங்கிக்கோ. மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கிட்ட நான் ஒரு நல்ல நாளை கேட்டு வர சொல்கிறேன். சரிங்கம்மா, நான் அவகிட்ட முதல்ல பேசுகிறேன். அவ என்ன சொல்ல போகிறாளோ தெரியல. பொண்ணுங்க அப்படிதான் வேண்டாம் வேண்டான்வாங்க. எந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வையின்னு கேட்குவா? அவகிட்ட பேசி முதல்ல சம்மதத்தை வாங்கு. நான் வரேன்டி. சரிம்மா. காஃபி கூட குடிக்காம போறீங்களே? ஆகட்டும், இந்த இடம் நல்லபடியாக முடியட்டும். விருந்தே செஞ்சு போடு. சரிம்மா. என்ன இந்த கமலாம்மா எப்படி சொல்லிட்டு போகுது? கல்யாணத்துக்கு அவள் ஒத்துக்குவாளா இல்லையோ தெரியலையே.